மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார். Matthew chapter 10, மத்தேயு 10ஆம் அதிகாரம் verse 16. 16ஆம் வசனம். I send you as sheep in the midst of wolves. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். Now, the proportion of believers in India is about 1 in 1,000. இந்தியாவிலே விசுவாசிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? இந்தியாவில் 1000 மக்கள் இருந்தால் அதில் ஒருவர் தான் விசுவாசி. I'm not talking about Christians, I'm talking about born again believers. நான் கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லவில்லை, மறுபடியும் பிறந்த விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறேன். 999 unbelievers and 1 believer. 999 அவிசுவாசிகள் இருந்தால் அதில் ஒருவர் விசுவாசியாய். That's how it is in our country. இப்படித்தான் நம்முடைய நாட்டில் இருக்கிறது. You know what that is like? இது எப்படி இருக்கிறது தெரியுமா? That is like having 999 wolves and 1 sheep in the midst of that. 999 ஓநாய்கள் இருக்கிறது, அதிலே நீங்கள் ஒரு ஆட்டை போல இருக்கிறீர்கள். Is there any hope for that sheep? அந்த ஆட்டுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா? தப்புவோம் என்று No. நம்பிக்கை இல்லை. By itself, it is absolutely helpless. இந்த ஆடு தனியாக இந்த 999 ஓநாய்களோடு விடப்பட்டால் உதவியற்றதா இருக்கிறது. But if God is with that sheep, ஆனால் அந்த ஆட்டோடு கூட தேவன் இருந்தால், then even if all millions of wolves are there, it makes no difference. கோடிக்கணக்கான ஓநாய்கள் வந்தாலும் ஒரு பொருட்டல்ல. So God has not made us like lions in the midst of wolves. ஆகவே ஓநாய்களுக்கு மத்தியிலே சிங்கத்தை போல தேவன் நம்மை வைக்கவில்லை. We are not here to frighten people. இங்கே ஜனங்களை பார்த்து பயமுறுத்தும்படியாக நாம் இல்லை. Wolves will be afraid of a lion. ஓநாய்கள் சிங்கத்தை பார்த்தால் பயந்து ஓடும். But the people in the world are not afraid of us Christians. ஆனால் கிறிஸ்துவை பார்த்த உலகத்தின் மக்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். இல்லை, because we are like sheep. ஏனென்று சொன்னால் நாம் ஆடுகளை போல இருக்கிறோம். And they are the wolves. அவர்கள் ஓநாய்கள். But we are not afraid of them. ஆனால் அவர்களை பார்த்து நாம் பயப்படுவதில்லை. You ever seen a sheep that's not afraid of a wolf? ஓநாயை பார்த்து பயப்படாத ஆட்டை பார்த்திருக்கிறீர்களா? Why are we not afraid? நாம் ஏன் பயப்படாமல் இருக்கிறோம்? The Lord says, I'll be with you. நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறபடினாலே. So that's how we are to live. இப்படித்தான் நாம் வாழ வேண்டும். And he says, these wolves, what all will they do to you? இந்த ஓநாய் உங்களுக்கு என்ன செய்யும்? Verse 17, they'll take you to court. உங்களை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்வார்கள், ஆலோசனை சங்கங்களுக்கு எடுத்து செல்வார்கள். 17ஆம் வசனம். They'll whip you in their churches. அவருடைய தேவாலயங்களிலே உங்களை வாரினால் அடிப்பார்கள். And your own, verse 21, your own relative, your brother may betray you and hand you over to be killed. உங்களுடைய சொந்த சகோதரன் உங்களை 21ஆம் வசனத்தை பார்க்கிறோம், எழுப்பி உங்களை காட்டி கொடுத்து கொலை செய்வார், பையனை கொன்று விடுங்கள் என்று சொல்வார். Because he's a Christian. அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறான். That is happening in some religions. When the child becomes a Christian, the father says, kill him. இது நடந்து கொண்டிருக்கிறது. சில மதங்களிலே தன்னுடைய பிள்ளை கிறிஸ்தவனாய் மாறும் பொழுது தகப்பனே பிள்ளை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கிறான். It's happening today. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. And children against the parents. பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். And listen to this. இதை கவனித்து கேளுங்கள். Verse 22. 22ஆம் வசனம். All people will hate you because you take my name of Jesus. என்னுடைய நாமமாகிய இயேசுவுடைய பெயரை நீங்கள் எடுக்கிறபடினால எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். We are worried because 2-3 people in the office are troubling us. அலுவலகத்திலே 2-3 பேர் நம்மை தொந்தரவுபடுத்துகிறபடினாலே நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். Or because we are a Christian, we don't get a promotion, we don't get an increment. ஐயோ நான் கிறிஸ்தவனாக இருக்கிறபடினாலே எனக்கு வேலை உயர்வு இல்லை, எனக்கு சம்பள உயர்வு இல்லை என்று சொல்கிறீர்கள். These are all small things. இவெல்லாம் சிறு சிறு காரியங்கள். These are all mosquito bites. இவெல்லாம் கொசுக்கடிதான். See what it says here. All will hate you. எல்லாரும் உங்களை பகைப்பார்கள் என்று இந்த வசனம் 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Endure till the end. ஆனால் முடிவு வரைக்கும் நிலைத்திருங்கள். Don't give up your faith in me. என்னிலே இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை விட்டுவிட வேண்டாம். They persecute you in one city. ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் we go to another city. 23ஆம் வசனம் மறு பட்டணத்துக்கு ஓடி போங்க. 24. 24ஆம் வசனம். A disciple is not greater than his teacher. சீஷன் தன் போதகனிலும் மேற்பட்டவன் அல்ல. Have you understood that? இதை விளங்கிக் கொண்டீர்களா? Verse 25. 25ஆம் வசனம். It is enough if the disciple becomes like his teacher. சீஷன் தன் போதகனைப் போல மாறினால் போதும் என்று சொல்கிறார். Jesus is our teacher. இயேசு தான் நம்முடைய போதகர். Do you want to be greater than him? நீங்கள் இயேசுவை காட்டிலும் பெரியவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? I remember many years ago. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு நினைவு வருகிறது. I prayed to the Lord. ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தேன். I said, Lord, so many people are telling false stories about me everywhere. ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் என்னை குறித்து தவறான கதைகளை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். And you know what the Lord said to me? ஆண்டவரிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? They've been telling false stories about me for 2000 years. 2000 ஆண்டுகளாக என்னை குறித்தும் தவறான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். I leave them alone. நான் அவர்களை தனியே விட்டுவிட்டேன். You also leave them alone. நீயும் அவர்களை தனியாக விட்டுவிட்டு. Then I found rest. அதற்கு பிறகு எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். People are telling false stories about me only 25-30 years.
என்னை குறித்து தவறான கதை 25-30 ஆண்டுகளாக தான் சொல்கிறார்கள். Jesus, they tell all types of false stories for 2000 years. ஆனால் இயேசுவை பற்றி தவறான காரியங்களை 2000 ஆண்டுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். What are all false stories? They are making cinemas about Jesus. இயேசுவை வைத்து சினிமா காட்சிகளை தயாரிக்கிறார்கள். That Jesus got married and had children and all lies. இயேசுவுக்கு திருமணமாகிவிட்டது, இயேசுவுக்கு பிள்ளை இருக்கிறது என்றெல்லாம் பொய்களை சொல்லி சித்தரிக்கிறார்கள். Making cinemas and spreading it all over the world. இப்படி சினிமா காட்சிகளை தயாரித்து உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். Have they told stories like false stories like that about you with some other woman? வேறு ஒரு ஸ்திரீயோடு கூட உங்களை ஒரு உறவு வைத்து உறவைத்தீர்கள் என்று சொல்லி பொய் காரியங்களை சொல்லி பரப்புகிறார்களா? They tell such lies about the purest man that walked on this earth. இந்த பூமியிலே நடந்த பரிசுத்தமான ஒரு நபரை குறித்து பொய்யான கற்பனை கதைகளை சூட்டி இருக்கிறார்கள். Why do you complain about some small lie somebody told about you? ஏன் உங்களை பற்றி இவர் பொய்யா இதை சொல்லிவிட்டார் என்று சொல்லி குறைபட்டுக் கொள்கிறீர்கள்? Don't ever complain anymore. Somebody told some small lie. என்னை பற்றி இதை பொய் சொல்லிட்டாங்க என்றெல்லாம் சொல்லி நீங்கள் அதை குறையாய் சொல்லவே வேண்டாம். Some Christians get depressed. சில கிறிஸ்தவர்கள் அப்படியே சோர்வடைந்து போகிறார்கள். Whole night they can't sleep because somebody told one small lie about them. தங்களை பற்றி யாரோ ஒரு பொய்யை சொல்லிவிட்டார்களாம், ஆகவே இரவு முழுவதும் தூக்கமே வருவதில்லை. The disciple is not above his teacher. ஒரு சீஷன் தன் போதனை காட்டிலும் மேற்பட்டவன் அல்ல. See what it says in verse 25. 25ஆம் வசனத்திலே பாருங்கள். If they call the head of the family Beelzebul, how much more they will call the member. வீட்டின் தலைவனையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? So what I want to say to you is, ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், when you become a friend of Jesus, இயேசுவுக்கு நீங்கள் ஒரு நண்பனாய் மாறும் பொழுது, and you are his wife, நீங்கள் அவருக்கு ஒரு மனவாட்டியாக இருக்கும்போது, if they call him so many bad names, don't be surprised if they call you also some bad names. அவரை பல கெட்ட பெயர்களை வைத்தெல்லாம் அழைத்தார் என்று சொன்னால் உங்களையும் அந்த பெயர்களை எல்லாம் சொல்லி அழைப்பார்கள். அப்போது ஆச்சரியப்பட வேண்டாம். If they accuse him of all types of evil which is false, don't be surprised if they tell some false stories about him. பொய்யான தீமையான காரியங்களையே சொல்லி இயேசுடைய பெயருக்கு களங்க விளைவிப்பார்கள் என்று சொன்னால் உங்களை பற்றி அப்படி சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். And he doesn't come down and punish them immediately. உடனடியாக அவர் வந்து இந்த ஜனங்களெல்லாம் தண்டிப்பதில்லை. For 2000 years he's been listening to all these lies and he has not punished them. 2000 ஆண்டுகளாக தம்மை பற்றி சொல்லக்கூடிய பொய்யெல்லாம் இயேசு கேட்டுக்கொண்டிருந்தும் அவரை தண்டிக்காமல் The இருக்கிறார். Bible says the day he rose from the dead, they started telling lies about him. உயிரோடு எழுந்த நாளிலிருந்து அவரை பற்றி பொய்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. They gave money to the soldiers saying, don't tell anybody that he rose up. அவர் உயிர் தெழுந்தார் என்று யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அங்கே உள்ள போர்ச்சவர்களுக்கு லஞ்சம் கொடுத்தார், பணம் கொடுத்தார். They tell everybody that we were sleeping and the disciples took away his body. நாங்கள் தூக்கி கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் அவருடைய சரீரத்தை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். From that day for 2000 years people have told lies about him. அந்த நாளிலிருந்து 2000 ஆண்டுகளாக இயேசுவை பற்றி பொய்யையே பரப்பி வருகிறார்கள். In the world, இந்த உலகத்திலே you will have trouble. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. People will tell lies about you. உங்களை குறித்து பொய் சொல்வார்கள். They will cheat you. They will hate you. உங்களை ஏமாற்றுவார்கள், உங்களை பகைப்பார்கள், வெறுப்பார்கள். Forgive them. அவர்களை மன்னியுங்கள், Love them. அன்பு கூறுங்கள். Just Jesus says, just like I love these people who are telling lies about me. என்னை குறித்து பொய்யை சொல்கிறார்கள், இவர்களெல்லாம் நான் நேசிப்பது போல நீங்களும் நேசியுங்கள் என்று Why do I சொல்கிறார். love them? ஏன் நான் அவர்களை நேசிக்கிறேன்? Because I don't want them to go to hell. அவர் நரகத்துக்கு போக வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். Okay, they tell lies about me for 50 years. After that, they may repent and get converted. 50 ஆண்டுகள் அவர்கள் என்னை குறித்து பொய்யாய் சொல்லி பரப்பி வருகிறார்கள். 50 ஆண்டுகள் கழித்து அவர்களை மனம் திரும்பலாம். I have met some people like that. அதுபோல ஒரு சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். Hated me. என்னை Told lies பகைத்தார்கள், about me. என்னை குறித்து பொய் சொல்லியிருக்கிறார்கள். And after some time, they got converted and came and joined our church. அதுக்கு பிறகு அவர் மனம் திரும்பி என்னுடைய சபையில் வந்து சேர்ந்து விட்டார்கள். Isn't it good that God didn't judge them and send them to hell as soon as they did something wrong? அவர் தவறு செய்யும் பொழுது தேவன் அவர்களை நியாயத்தீர்த்து நரகத்துக்கு அனுப்பாமல் இருந்தது நல்லதல்லவா? I don't want anybody to go to hell because they told some bad thing about me. என்னை குறித்து தீமையான காரியம் சொன்னது நிமித்தமா யாரும் நரகத்துக்கு போக நான் விரும்புவதில்லை. I don't want anybody to go to hell because they took me to a court. என்னை வழக்கு மன்றத்துக்கு இழுத்துச் சென்றபடினாலே அவர்கள் நரகத்துக்கு போக வேண்டும் என்று நான் விரும்புவதில்லை. Lord, please forgive them. Let them repent and come back to your kingdom. ஆண்டவரே, இவர்களை மன்னியும், அவர்கள் மனம் திரும்பி உம்முடைய ராஜ்யத்துக்கு எப்படியாவது வரட்டும் ஆண்டவரே. Because that is what Jesus is praying for all those who say things against him. அவரை பற்றி தீமையான காரியங்கள் சொல்லுகிறவர்களுக்காக இயேசு அவர்களுக்காக இப்படித்தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். That is the meaning of overcoming the world. இதுதான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதனுடைய அர்த்தம். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? John 16:33. Remember that verse again. யோவான் 14:33 மீண்டும் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Don't cheer up. Don't lose courage because I have overcome the world. நான் இந்த திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். So we must also overcome the world. ஆக நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். See 1 John chapter 5. 1 யோவான் 5ஆம் அதிகாரம். 1 John chapter 5. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் verse 4. 4ஆம் வசனம். So this is the victory that overcomes the world, our faith. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். If I am born of God,
நான் தேவனால் பிறந்திருந்தால் I can overcome the world. நான் உலகத்தை ஜெயிக்க முடியும். And how do we overcome the world? உலகத்தை எப்படி நாம் ஜெயிக்கிறோம்? By our faith. நம்முடைய விசுவாசத்தின் I have மூலம். no confidence in myself. என்னிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. I depend on Jesus. நான் இயேசுவை சார்ந்து வாழ்கிறேன். And I believe what Jesus said. இயேசு என்ன சொன்னாரோ அதை நான் நம்புகிறேன். That no Pilate, no Caiaphas, no Herod, nobody has power over me except the Father gives him that எந்த power. பிலாத்துவாக இருந்தாலும் எந்த அண்ணாவாக இருந்தாலும் என்ன காய்பாவாக இருந்தாலும் பிதாவானவர் அனுமதி கொடுக்காவிட்டால் யாருக்கும் என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. No boss in my office, no police, no judge, no president, nobody has power over me unless my Father gives it to him. என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரியோ அல்லது போலீஸ் ஆபீசரோ அல்லது ஜனாதிபதியோ யாரா இருந்தாலும் சரி, தேவனால் கொடுக்கப்படாவிட்டால் யாருக்கும் என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. You must believe that. இதை அவர் நம்ப வேண்டும். You sisters, if you got a difficult husband, சகோதரிகளே, உங்களுக்கு கடினமான கணவன் இருந்தால் you must believe that he has no power over you except God is allowing him. தேவன் அவருக்கு உங்களை தீமை செய்வதற்கு அனுமதிக்காவிட்டால் உங்கள் மீது எந்த அதிகாரமும் அவருக்கு இல்லை. If some of you brothers have got difficult wives, சகோதரர் உங்களுக்கு கடினமான மனைவியாக and இருந்தால், they trouble you in so many ways, பல விதங்களிலே உங்களுக்கு உபத்திரம் கொடுத்தால், you must believe what Jesus said. My wife has no power over me except what God is allowing her. தேவன் அனுமதி தந்தாலொழிய என் மனைவிக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். See 2 Samuel 2 சாமுவேல் and chapter 16. 16ஆம் அதிகாரம். Here we read of a time when King David had been ruling in Israel for a long time. தாவீது இஸ்ரவேலை பல ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருந்தான். And then one day his son Absalom got all the people on his side and threw David out of the ஒரு throne. நாளிலே ஜனங்கள் எல்லாம் தன் சார்பாக தாவீது மகன் அப்சலோம் இழுத்துக்கொண்டு தாவீதை சிங்காசனத்தை கவிழ்த்து போட்டு அவனை விரட்டி விட்டான். தன்னுடைய சொந்த மகன் தன்னுடைய தகப்பனை விரட்டி விட்டான். David had to run for his life. தாவீது இப்பொழுது தன் ஜீவன் தப்ப ஓட வேண்டியதாக இருந்தது. And David had some enemies. தாவீதுக்கு சத்துருக்களும் இருந்தார்கள். One enemy was Shimei, the relative of the old King Saul. பழைய ராஜா சவுலுடைய உறவினனாக இருந்த சிமேய். He was very angry because his relative Saul had died and he had lost influence in the palace. தன்னுடைய உறவினர் சவுல் மரித்து விட்டார், அரண்மனையில் அவருக்கு இருந்த செல்வாக்கு சிமேய்க்கு போய்விட்டது என்பதனாலே தாவீது மீது கடும் கோபமாக இருந்தார். But he couldn't say anything because David was on the throne. இப்பொழுது தாவீது சிங்காசனத்தில் இருந்தபடினாலே இவரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. But now he is so happy. David is being thrown out of the throne. இப்பொழுது தாவீது தன்னுடைய ராஜாவுடைய பதவி காலியாக விட்டபடினாலே சிமேய்க்கு ரொம்ப சந்தோஷம். 2 Samuel 16. ஆக 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் It says in verse 5. 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். The Shimei came cursing David continually. அங்கே சிமேய் புறப்பட்டு வந்து தொடர்ந்து தூஷித்துக் கொண்டே நடந்து வந்தான். And he threw stones at David, verse 6. 6ஆம் வசனத்திலே தாவீதை பார்த்து கற்களை Verse எறிந்தான். 7 he said, get out, you worthless fellow, man of blood. பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ, ரத்தப்பிரியனே தொலைந்து போ என்று தூஷித்தான். You troubled Saul, verse 8. Now God is troubling you. 8ஆம் வசனத்திலே சவுலின் வீட்டாரை நீ உபத்திரவப்படுத்தினாயாக, இப்பொழுது கர்த்தர் உன்னை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறார். One of David's soldiers, verse 9 said, let me cut off this fellow's head. 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தாவீதுடைய ஒரு போர் வீரன் இப்பொழுது நான் இந்த மனிதனை வெட்டி விடுவேன் என்று சொல்கிறார். See David's reply. Listen to this and don't forget it. இங்கே தாவீது சொல்லுகிற பதிலை நீங்கள் பாருங்கள். Verse 10. 10ஆம் வசனம் Middle. அதனுடைய மத்தியிலே, If the Lord has told him to curse me, how can I fight against the Lord? தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருந்தால் நான் எப்படி தேவனோடு போராட முடியும்? If the Lord has told Shimei, go and curse David. தேவன் சிமேயை பார்த்து நீ போய் தாவீதை தூஷி என்று சொல்லியிருந்தால், Do you believe that God was the one who allowed Shimei to curse David? David believed. சிமேயி தாவீதை தூஷிக்கும்படியாக தேவன் தான் அனுமதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? தாவீதை நம்பினான். He believed what Jesus said to Pilate. You got no power over me except what God gave. இயேசு பிலாத்தை பார்த்து தேவன் உனக்கு அதிகாரம் கொடுத்தாலும் என்ன உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னதை தாவீது விசுவாசித்தான். He said, I'm not going to fight with Shimei. ஆக இப்பொழுது நான் சிமேயோடு கூட போராட மாட்டேன். God has given him the breath and strength to open his mouth and curse me. அவனுக்கு ஒரு சுவாசத்தை கொடுத்தார், அவனுடைய வாயை திறந்து என்னை தூஷிக்கும்படியாக அனுமதிக்கிறார். God can take away his breath right now. இப்பொழுதே தேவன் நினைத்தால் அவனுடைய மூச்சை எடுத்துக்கொள்ள முடியும். Like your boss shouting at you. உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மேலதிகாரி உங்களை பார்த்து சத்தம் போடுகிறார். God is giving him breath to shout at you. உங்கள் மீது உங்களை திட்டும்படியாக உங்கள் மேலதிகாரிக்கு தேவன் சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். God is giving your husband breath to shout at you. மனைவியை பார்த்து சத்தம் போடுவதற்கு தேவன் கணவனுக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். God is giving your wife breath to shout at you and get angry. புருஷனாக இருக்கிற உங்கள் மீது கோபப்படும்படியாய் உங்களை திட்டும்படியாய் மனைவிக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார்.
say what David said. தாவீது சொன்னதை நீங்களும் சொல்லுங்கள். If the Lord has allowed my wife to curse me, I accept it. என்னுடைய மனைவியை தூஷிக்கும்படியாக தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நான் If the Lord ஏற்றுக்கொள்கிறேன். has allowed my husband to curse me, I accept it. என்னை சபிக்கும்படியாக என்னுடைய கணவனுக்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார், அதை நான் If the ஏற்றுக்கொள்கிறேன். Lord has allowed my boss to treat me like this, I accept it. என்னை இப்படி நடத்தும்படியாக என்னுடைய மேலதிகாரிக்கு தேவன் அனுமதி கொடுத்தார் என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். God, remember that promise? God will never allow you to be tested more than your ability. உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி ஒரு காலம் உங்களை சோதிக்கிறவர் அல்ல. When it becomes too much, He'll stop. கொஞ்சம் அதிகப்படியாக மாறும் பொழுது தேவனை நிறுத்தி விடுகிறார். You know, like some of these boiler plants where there's a needle, they'll reduce the pressure when it's going into the red. பாய்லரிலே நீராவியை உற்பத்தி செய்யும் பொழுது அதில் அதிகப்படியான சூடு உண்டாகும் பொழுது அது அந்த முள்ளிலே காண்பித்து அதை குறைத்து விடும். They'll reduce the pressure. God will also reduce the pressure when He finds it's getting too much for you. அந்த நீராவியுடைய அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே ஆபத்தான நிலை அடையும் பொழுது அந்த அழுத்தத்தை குறைப்பார். அது போல தேவன் உங்களை குறைத்து விடுவார். When we say this is the victory that overcomes the world, our faith. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லும் பொழுது That is the faith that God is the one who's permitting this person to do this to me. இந்த நபரை இந்த காரியத்தை எனக்கு விரோதமாய் செய்வதற்கு தேவன் தான் அனுமதிக்கிறார் என்ற விசுவாசம். Let Him do it. அவன் செய்யட்டும். God is with me. தேவனோடு கூட இருக்கிறார். Jesus is with me. இயேசுவோடு கூட இருக்கிறார். He's not only shouting at me, He's shouting at me and Jesus also. அவன் என்னை மட்டும் திட்டுவதில்லை, என்னையும் இயேசுவையும் சேர்த்து தான் திட்டுகிறான். If your wife gets angry at you, she's getting angry at you and Jesus. உன்னுடைய மனைவி உங்கள் மீது கோபப்பட்டால் உங்கள் மீதும் இயேசுவின் மீதும் கோபப்படுகிறார். If your husband is shouting at you, he's shouting at you and Jesus standing beside you. மனைவிமார்கள் உங்களை பார்த்து ஒரு புருஷன் சத்தம் போட்டு திட்டினால் உங்களையும் இயேசுவையும் சேர்த்து தான் உங்களுடைய கணவன் திட்டுகிறார். I don't want to get angry with this brother. இந்த சகோதரனோடு நான் கோபப்பட விரும்பவில்லை. Jesus is with him, I'm getting angry with Jesus too. இயேசு இந்த சகோதரனோடு இருக்கிறபடியாலே நான் கோபப்பட்டால் இயேசுவிலும் கோபப்படுகிறேன். If you recognize that Jesus is with that child of God, you will never fight with him or get angry with him. இயேசு இந்த தேவனுடைய பிள்ளையோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் ஒரு காலம் சண்டை போட மாட்டீர்கள், கோபப்பட மாட்டீர்கள் அவர் மீது. That's why I'm very careful with my words. ஆகவே தான் என்னுடைய வார்த்தைகளினாலே நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். Don't be afraid. பயப்பட வேண்டாம். The Lord says, I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். Nobody can touch you, even a hair on your head, without my permission. என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உங்களையோ உங்கள் தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடியாலும் தொட முடியாது. That is the faith with which we're going to live in the world. இந்த விசுவாசத்தோடு கூட தான் நாம் இந்த உலகத்தில் வாழ That is the போகிறோம். faith with which we shall overcome this world. இந்த விசுவாசத்தை வைத்து தான் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறோம். So, what shall we say boldly? ஆகவே நாம் தைரியமா என்ன சொல்லலாம்? The Lord is my helper. கர்த்தர் எனக்கு சகாயர். I will not be afraid. நான் பயப்படேன். What can man do to me? மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? ஆமென்.